ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் களனி புளிச்சாறு வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த களனி புளிச்சாறு தான். ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் கூட சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த களனி புளிச்சாறு வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். மெயினே வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் வந்து புளியை கரைக்கணும். அதுதான் அது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது எல்லாருமே அடிக்கடி இந்த களனி புளிச்சாறு வந்து வைப்பாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் அரைப்பாங்க. அதாவது சிறுபருப்பு பாசிப்பருப்பு துவையலும் அரைக்கலாம், துவரம்பருப்பு துவையலும் அரைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெயில் சீசன் அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததை நாங்கள் எப்படி அதை எவ்வளோ ருசித்து சாப்பிடுவோன்னு அது ரொம்ப அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை வந்துட்டு நான் இன்றைக்கி நம்ம சேனலில் செஞ்சு காமிக்கலான்னு இருக்கிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதனோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா களனி தண்ணி, அரிசியோட அந்த களையிறோம்ல அந்த தண்ணியில் தான் அந்த புளி வந்து ஊற வைக்கணும். ஸோ நான் அந்த தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஊற வச்சுக்கோங்க. கருப்பு புளியாக வேணாம். கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப அது வந்து ரொம்ப கலர் வந்து கருப்பாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் புது புளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் தான். நல்ல சின்ன வெங்காயம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். என்னென்னா அந்த புளி சாறில் வந்து இந்த பச்சை மிளகா வெந்து இருக்கிறப்ப அதை சாப்பிட்டா அது உரப்பு வந்து அவ்வளோ இருக்காது. அந்த புளிப்போட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகா சாப்பிட. ஸோ அதனால நான் வந்து 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்புன்னு பார்த்திங்கன்னா இந்த களனி புளிச்சாறு தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் கூட சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த களனி புளிச்சாறு வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, துவரம்பருப்பு. நீங்கள் வந்து எத்தனை பேருங்கிறத பார்த்துட்டு அது தக்கன நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து அரைக்கலாம். இந்த களனி புளிச்சாருக்கு இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து உங்களோட ஆப்ஷன், வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இது மட்டுமே அரைச்சி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம வந்து உரித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து இப்படி 2 கீறிட்டு ஃபுல்லாக வகுந்துட வேணாம். 2 அப்படி பாதி வரை நீங்கள் அப்படி கீரல் போட்டு வச்சா போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 துண்டாக போடுங்க. சின்னதாக இருந்தால் 2
2 துண்டாக போட்டு நறுக்குங்க. நான் இது வந்து பெருசாக இருக்கனால 4ஆக போடுறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2ஆக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா முழுசாக போட்டுக்கோங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். இதெல்லாம் நான் வந்து 2 இதாக மட்டும்தான் நறுக்கி போடுறேன். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துவையலுக்கு வறுத்துடலாம், அப்புறம் நம்ம கழனி புளிச்சா தாளிச்சுடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, துவையலுக்கு ரொம்ப வேணாம். 3 மிளகா 4 பூண்டு பல்லு. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இது கூடயே நான் புளியையும் சேர்த்துட்றேன். இது மண் சட்டியில் இந்த மாதிரி வைக்கிறப்ப இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு வந்து தோலோடையும் போடலாம். உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா நீங்கள் தோலை எடுத்துட்டு வறுத்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட பருப்பையும் வறுத்தரலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு இது சேர்த்து அரைச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இது ஆறின உடனே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். அதிலேயே தான் நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கணும். ஏன்னா துவையலுங்கிறனால ரொம்ப எண்ணெய் நீங்கள் ஊற்ற வேணாம். ஈரத்தன்மை போகிற மாதிரி இப்படி நல்லா அந்த கருவேப்பிலையை வறுத்துக்கோங்க. அது மொறுமொறுன்னு இருக்கணும். அப்போ தான் அது அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம இது கூட எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம புளிச்சாறு தாளிக்கலாம். எண்ணெய் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் 1 டீஸ்பூனு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்குன்னா போடுங்க. நான் வந்து உளுந்தம் பருப்பு போட மாட்டேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சு போடுங்க. அந்த விதையெல்லாம் அதில் கொட்டுறது தான் அதில் வந்து டேஸ்ட்டு. நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்பயுமே நான் கருவேப்பிலை வந்து கடைசியாக தான் போடுவேன். ஆனால் இந்த கழனி புளிச்சாருக்கு நீங்கள் தாளிக்கிறப்பே போடுங்க, அப்போ நல்லா இருக்கும். பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுருங்க. இது வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ஆனால் இந்த புளிச்சாறு வந்து நம்ம வத்த வைக்க மாட்டோம். ஆனால் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து முறை கூட்டி வரும். இது வந்து ரொம்ப வந்து
வெங்காயம் வந்து சுருள சுருள வதக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அப்போ அந்த புளி கரைசலோடு அது வேகிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது மெயினே வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் வந்து புளியை கரைக்கணும். அதுதான், அதில் நீங்கள் கொதிக்க வைக்கிறப்ப தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அந்த புளி கரைக்கிற அந்த கலர்லேயே இருந்தால் தான் அந்த புளிச்சாறு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப மஞ்சத்தூள் போட்டுறாதீங்க. ஒரு சிலர்லாம் மஞ்சத்தூளே போடாமல் கூட வைப்பாங்க. இது மாதிரி லைட்டாக போட்டிருக்கோம். நான் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் போட்டுட்டு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போயே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா காரமாக புளிப்பாக இருக்குது. அந்த வெங்காயம் வாசம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அந்த புளி தண்ணியோடு சாப்பிட்றப்ப இன்னும் அருமையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் நான் வந்து பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துவையல் அரைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அது வந்து அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து அதை அரைப்பட விடணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். பாருங்கள், இது நல்ல பருப்பு மிளகாலாம் நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் உரப்பாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உரப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் இது கூட. வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பக்குவத்திலே நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த மிளகா பாருங்கள், நல்லா பச்சை மிளகா பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் திக்காக அது வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப நமக்கு தண்ணியாக இருந்தாலும் இருக்காது. இந்த பதத்திலே எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான பதம். இதிலே நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் கழனி புளிச்சாரும் துவரம்பருப்பு துவையலும் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி சூடாக சாதம் வச்சு பாருங்க, இப்படி கொதிக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் வந்திருக்கு இன்றைக்கி. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நான் இதை வந்து சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.